அனைவருக்கும் வணக்கம். நமது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு ஆதவ் அர்ஜுனான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஆதவ் ஹரிச்சந்திரன் பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா அவர் வாயிலிருந்து வர்றது மொத்தமே உண்மைகள் மட்டும்தான் வருது. பொய்ன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை அவர் தேடி பார்த்தாரு போல இருக்கு, கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி போதை ஒழிப்புக்காக மாரத்தான் தொடங்கி வச்சார். சரி, ஓகே, சந்தோஷமான நல்ல விஷயம். அது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் ஆனால் அவரோட கட்சியை சேர்ந்த தாம்பரம் எம்எல்ஏ திரு சரத்குமார் அவர்கள் ட்ரக்ஸ் எடுக்கிறாரு. அதை கிளியராக வீடியோவில் மாட்டிக்கிட்டார். தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு வேறு அவர் போட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு குற்றமற்றவர் அப்படின்னா மீடியா முன்னாடி அதே மாதிரி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த ஃபோனில் ஒரு டேப்லெட்டை அவரை நசுக்கி காட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும், 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டேப்லெட் எந்த டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இவங்களுக்கு மட்டும் யார் சஜஸ்ட் பண்ணா? அந்த டாக்டரோட சஜஷன், அந்த டீட்டெயில்ஸை காட்ட சொல்லுங்கள். ஏன்னா இவங்க கட்சியை சேர்ந்த எல்லாருமே உண்மையிலேயே ஹரிச்சந்திரர்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம அக்கா பேர் என்ன, கீர்த்தனா அக்கா வாயை திறந்தா பொய், ஆதவர்ஜுனா வாயை திறந்தா பொய். இன்றைக்கி இப்போ புதுசாக சரத்குமார் மாட்டியிருக்காரு. நம்ம தலைவர் ராஜ்மோகன் அவர் எப்பவுமே உண்மை தான் சொல்லுவார். அவர் வாயில் பொய்ன்ற வார்த்தைக்கான இதுவே தெரியாது அவருக்கு, பாவம். ஏன்னா அவரே வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவரை தான் கூப்பிட்டு எம்எல்ஏ வாங்கினாங்க. இதை மாதிரி இருக்கிறவங்கள முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடுமையாக தண்டிக்கணும். மக்கள் விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர் இருக்கிற எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் நிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடைக்காம வரவனெல்லாம் பிடிச்சி போட்டார். அவரோட மன்றத்தை, ரசிகர் மன்றத்தை வச்சுருந்தவன், பேனர் வச்சுருந்தவன், அவன் இவன் பிடிச்சி போட்டு விட்டார். அவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல்களில் ஈடுபட்டவங்க அப்படின்றத பேக் சைடு வெரிஃபிகேஷன் பண்ணாமையே அவர் கட்சியில் இடம் கொடுத்து அவங்கள எம்எல்ஏவும் ஆக்கிட்டார். இப்போ நம்ம முதலமைச்சரை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை வச்சு படம் எடுத்த ஒருத்தருக்கு நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தருக்கு நீங்கள் முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. தெலுங்குக்காரங்களை 2 பேரை உங்கள் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள சட்டசபைக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு சுத்தமாக புரியலை. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் முட்டாள் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்களே முட்டாள் தானா? யாரும் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா வெளிப்படையாக தெரிய வந்துடுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த மாதிரியான முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணுறீங்க? உங்களை பற்றி ஏதாவது ஒரு தவறான செய்தி, உங்களை பற்றின ஏதாவது ஒரு உண்மை செய்தி வெளியே வருது அப்படின்னா அந்த செய்தியை மறைக்கிறதுக்காக நீங்கள் கேக் கட்டிங் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோன்னு போட்டு அந்த ஃபோட்டோவை பற்றி பேச வச்சிடுறீங்க. இருக்கிற உண்மை நிலவரத்தை வெளியே வர விட மாட்டேங்கிறீங்க. ஐடி விங்கு, அந்த விங்குன்னு வச்சு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறீங்க. எப்படி, என்ன தான் நடக்குது? நீங்கள் நடத்துகிற ஆட்சி என்ன தான் நடத்துகிறீங்க? 6 மாதம் டைம் வேணும்னு கேட்குறீங்க. 6 மாதம் டைமுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும். அப்போ அந்த 1000 பொண்ணுங்களும் என்ன தற்கொலை பண்ணிட்டு சாகணுமா? டி நகரில் ரெட்டை கொலை, அங்கே ரெட்டை கொலைன்றாங்க. இந்த மாதிரி கொலை செய்கிறது இஷ்டத்துக்கு கொலை செஞ்சுக்கிட்டே போவாங்க. நீங்கள் 6 மாதம் டைம் வேணும், 6 மாதம் டைம் வேணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? ரசிகர்களாக இருங்க, முட்டாள்களாக இருக்காதீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், முட்டு கொடுக்குறோன்ற பேரில் முட்டாள்களாக இருக்காதீங்க. உண்மை நிலவரத்தை யோசிங்க. நமக்கு தெரியல அப்படின்னா கூட அந்த விஷயத்தை எல்லார் கையிலையும் இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது. சாட் ஜிபிடி
ஜெமினாய் எதுலையாவது போய் கேளுங்க, அது வந்து தெளிவாக நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. இந்த பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்குதுன்னா அங்கே மோடி அரசாங்கம் அதுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்குது. மோடி அரசாங்கம் பண்ணுற கொடுமை இன்னும் பெரிய கொடுமையாக போகுது. அவங்க என்னடான்னா சிபிஎஸ்சியில் வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில் நேற்று பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதை வந்து சிபிஎஸ்சி போர்டே வந்து நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கிறோம், தப்பு எங்களோட தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. டெண்டர் விட்டது ஒரு போலியான ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து டெண்டரை கொடுத்துருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நாடு எங்கே போகுதுன்னே தெரியல. அடுத்து மோடிஜி என்ன பண்ணுவார், பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை வந்து உள்ளே உட்கார வச்சுருவார். இந்த மாதிரி தானே போகணும், இதுதான் தேவையா உங்களுக்கு? அப்படி தான் பண்ணுவீங்க போல். நம்ம ஊர் அரசியலை பேச வந்துட்டு கடைசியில் டெல்லி அரசியலை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. அரசியல் புரிதல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, தவறான பரப்புரைகளை பரப்பாதீங்க. விஜய் அவர்களே, தயவு செஞ்சு இதை வந்து ஒரு முக்கிய விஷயமாக எடுத்து நீங்கள் வந்து அவர் சரத்குமாரை வன்மையாக கண்டிக்கணும். அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது தகுந்த ஆதாரத்தோடு அவரை வந்து குற்றத்தை நிரூபிக்க சொல்லுங்கள். ஆதவர்ஜுனா வந்து வாயை திறந்தாலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது சுத்தமாக சரி கிடையாது. அவருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க சொல்லுங்கள், அப்புறமா வந்து பேச சொல்லுங்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோட வேலை என்னன்னு முதல்ல அவரை டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதை பேச சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். விளையாட்டுத்துறை அமைச்சர்னால் அவருக்கான பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்கள்.